என்ன சொல்றாரு இந்த வசனத்தில், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து இருவரும் ஜெபிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியிலே நிரம்ப வேண்டும், இருவரும் கர்த்தரை உயர்த்துறவர்களா இருக்க வேண்டும், வீட்டில் கர்த்தரை துதித்து பாட வேண்டும், அது மாதிரி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஏன்னா இயேசு நாமத்தினால பிதாவே இந்த காரியங்களை செய்ய போறோம், இதன் மூலமா நீர் மகிமைப்பட வேண்டும். நீங்க தூங்குகிறவர்களை விட்டு மரித்தோரை விட்டு எழுந்திருங்கள் அப்படிங்கிறார். நாட்கள் பொல்லாத இருப்பதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தீங்கள் அப்படின்லாம் சொல்றாரு. தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள்னு இருக்கு. அப்ப இருவரும் சேர்ந்து, அதான் இயேசு சொன்னாரு, தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இருவர் இந்த பூமியில ஒருமனப்பட்டு நீங்க வேண்டிக் கொள்றப்ப இந்த பூமியில எதை கட்டுறீங்களோ அதை கட்டுறாரு பரலோகம் கட்டுகிறது, எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகமும் கட்டவிழ்க்கிறது. 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால எங்கே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்திற்கு எதிர்காலத்துக்கு திட்டமிட வேண்டும், தேவனுடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்வதற்கு ஜெபிக்க வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், நம்ம இருதயத்துல கர்த்தரை பாடிக்கொண்டு இருக்க வேண்டும். பிசாசு மனசுல தான் அவன் களையை விதைச்சு விட்டு போறான், சந்தேகத்தை கொண்டு வர்றான். ஏன் இன்னைக்கு சீக்கிரம் போறாரு, ஏன் இன்னைக்கு லேட்டா வர்றாரு, நீ கர்த்தரை துதிச்சு நல்லா பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு போன வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும், அவர் சீக்கிரமா வீட்டுக்கு வருவார். அப்போ வர்றப்பே மனைவி நல்லா பாட்டு பாடி கர்த்தரை உயர்த்திக்கிட்டு இருக்கிறப்ப அவருக்கும் சந்தோஷமா இருக்கும். அவர் கர்த்தர் நல்லவர், அந்த வீட்டு போய் சந்தித்த சூழ்நிலை, வேலையில் வந்த பிரச்சனை, மற்ற எல்லா காரியங்களையும் மறந்துட்டு இவருடைய நாவும் கர்த்தரை துதிக்கிறதா மாறும். வர்றப்பயே ஏதாச்சும் ஒன்றை பிடிச்சுக்கிட்டு அதையே போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அங்கே கர்த்தருக்கு மகிமை இல்லாமல் போய்விடும். அதனால கணவன் மனைவி 2 பேர்த்துக்குமே ஆண்டவர் அப்படி காரியங்களை சொல்லுகிறார். அதான் எபேசியர் 5:21 தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அதிகாரம் பண்ணுறதுனாலையோ சத்தம் போட்டு பேசுறதுனாலையோ அங்கே காரியங்கள் நடக்காது. அப்படியே காரியங்கள் நடந்தாலும் சின்ன பிள்ளைகளை பாரு, அவங்களுக்கு அம்மா அப்பா கண்டிஷனாக சாப்பாடு ஊட்டுவாங்க, இதை சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு. அந்த பிள்ளை சொல்லுது இது எனக்கு வேண்டவே வேண்டாங்குது. அப்போ நீ சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லாட்டினா உனக்கு அடிதான் கொடுப்பேன் அப்படின்னா அதை அப்படியே சொல்லும், போ மம்மி, நீ நல்லா மம்மி இல்லை, நான் அம்மாச்சிக்கு தான் போவேன், அம்மாச்சி தான் எனக்கு நல்லா ஊட்டி விடும், தாத்தா தான் எனக்கு நல்லா ஊட்டி விடும் அப்படின்னு அது அதன் தன்னுடைய அந்த எதிர்ப்பை காமிக்குது. அவங்க தான் நல்லா பார்த்துக்கிறாங்க, நீ என்னைய பார்த்துக்க மாட்டேங்கிறேன்னு அப்படி அந்த சின்ன பிள்ளைங்க அப்படி சொல்லுது. ஆனால் அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. புருஷன் மனைவி நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்லியிருக்கிறார். எபேசியர் 5வது அதிகாரத்தில் இது சபைக்கு, எபேசு சபைக்கு பவுல் சொல்லப்பட்ட ஆலோசனை. 22வது வசனம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவியும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்போ மனைவிக்கு சொல்கிற ஆலோசனை, புருஷனுக்கு கீழ்ப்படியணும். எப்படின்னா சபை எப்படி இயேசு தான் சபைக்கு தலை, அப்போ சபை இயேசுவுக்கு எப்படி வார்த்தை கீழ்ப்படுகிறதோ அது போல கீழ்ப்படிய வேண்டும். சொல்லப்பட்டிருக்கு, புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். இயேசு எப்படி சபையில் அன்பு கூர்ந்து அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்து மீட்டு கொண்டாரோ அதுபோல புருஷன் மனைவியினிடத்தில் அன்பு கூறணும். பின்னாடி சொல்றார், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவ சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்
நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். யாருமே தன்னுடைய சொந்த மாம்சத்தை பகைத்தது கிடையாது. இன்னைக்கு சாட்டை எடுத்து ரோட்டில் அடிச்சுக்கிட்டே வீடு வீடாக வந்து ஏதாச்சும் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அவங்க சொந்த சரீரத்தை அடித்து ஒரு இரத்தத்தை சிந்த விட்டு அதன் மூலமாக வந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. ஏன்னா உங்கள் சரீரம் தான் மனைவி, மனைவியுடைய சரீரம் தான் உங்கள் சரீரம். அப்படின்னு இருக்கிறப்ப யாரும் சொந்த மாம்சத்தை பகைக்கிறது இல்லையே. சபையை கர்த்தர் போஷித்து காப்பாற்றுகிறது போல புருஷனும் மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கர்த்தர் வந்து இங்கே சொல்லி இருக்கிறார். மனைவியும் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்ய வேண்டும். 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்துடனே அவர்களுடனே வாழ்ந்து உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். மனைவியானவள் பலவீனமான பாண்டம்னு சொல்லியிருக்கு. அடுத்து சொல்றாரு, ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு நீங்க விவேகத்தோடு அவங்களோடு வாழணும்னு சொல்றாரு. நித்திய ஜீவனை அவர்களும் சுதந்தரித்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள்னு சொல்றாரு. என்ன அப்படிங்கிறப்ப அவரிடத்துல அன்பு கூறணும். அவங்க சொல்ற வார்த்தையும் கொஞ்சம் கீழ்ப்படிந்து கேட்க வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கன மரியாதையை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு முடியாத நேரத்தில் உபசரிக்கவும் வேண்டும். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன சொல்லிடுவாங்க, ஆமாம் எப்போ பார்த்தாலும் உனக்கு தலைவலி தான், எப்போ பார்த்தாலும் எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற, நீ சொல்லிக்கிட்டே இரு அப்படின்ட்டு அப்படி திட்டிட்டு போகிறது கிடையாது. அதற்கான தீர்வுக்கான காரியத்தை உடனே அதை செய்ய வேண்டும் அப்படின்னு தான் அங்கே சொல்கிறார். அங்கே மனைவிகளுக்கு ஆலோசனை சொல்கிறப்ப இது எபேசியர் 5வது அதிகாரத்தில் 22லேருந்து 24 வரைக்கும் சொல்கிறார். இங்கே பேதுரு சொல்கிறாரு, புருஷர்கள் வந்து மனைவிக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறார். அதே 3வது அதிகாரத்தில் 6வது வசனம், அப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், இங்கே சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையை அங்கே நம்ம ஆதி ஆமத்தில் வாசித்துக்கிட்டு இருக்கிறப்ப 75 வயசில் அழைத்தார். இப்போ 99 வயசு ஆயிடுச்சு. 86 அந்த வயசு வந்துக்கிட்டு இருக்கிறப்பே வந்து சாரால் சொல்கிறா, இன்னமும் நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறதா, அதனால் இந்த ஆகாரோடு சேர்ந்து பிள்ளை பிறக்கட்டும், அதன் மூலமாக எனக்கு குடும்பம் கட்டப்படட்டும். அதை உடனே ஆபிரகாம் அப்படியே ஏற்றுக்கிட்டு வேலைக்கார பெண்ணை கல்யாணமாக பண்ணிக்கிட்டார். இஸ்மவேல் பிறக்கிறான். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சாரால் தான் சொல்கிறதெல்லாம் அங்கே வீட்டில் இருக்க எல்லாம் நிர்வாகம் பண்ணுறது. ஆனால் ஆபிரகாம் அவள் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கொண்டான். 99 வயது ஆகிறப்ப தான் வந்து அங்கே கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு நிச்சயமாக ஒரு குமாரனை கொடுப்பேன், அவனுக்கு ஈசாக் என்று பேரிட வேண்டும், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆரம்பத்தில் சாரால் ஆபிரகாமை கண்ட்ரோல் பண்ணி, இன்னும் கர்த்தர் காத்திருக்கிறதா, எனக்கு குழந்தை வேணும், அதனால் வந்து இப்படி செய் அப்படின்னு சொல்கிறப்ப கேட்டுக்கிட்டான். ஆனால் பின்னாளிலே கர்த்தர் அவனோடு ஐக்கியப்பட்டு
அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனுடைய சந்ததியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை எல்லாம் கேட்டு ஆபிரகாம கடவுளுக்கு கீழ்ப்படுகிறது மாதிரி கன மரியாதை கொடுத்து நடந்து கொண்டாள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் இங்கே அப்படி சொல்லி இருக்கிறார். எப்படி கிறிஸ்து சபைக்கு இரட்சகராக இருக்கிறது போல மனைவிக்கு புருஷன்தான் வந்து இரட்சகரை போல காப்பாற்றுகிறவனா இருக்கிறான் என்று எபேசியர் 5வது அதிகாரத்தில் சொல்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். அதே எபேசியர் 5:33 மனைவியானவள் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள். வீட்டுக்கு தலைவர் கடவுள் அவருக்கு தான் வந்து நல்ல ஆலோசனை வெளிப்பாட்டையும் கொடுப்பார். அதை சேர்ந்து நிறைவேற்றுகிறதற்கு மனைவி ஒத்து போக வேண்டும். ஒருத்தர் எனக்கு தெரியும், அவர் என்ன சொன்னாலும் மனைவி அதற்கு எதிர்ப்பதமாக தான் பேசுவாங்க. 2 பேரும் நல்லா படிச்சிருக்காங்க, வேலையும் பார்க்குறாங்க. இவர் ஏதாச்சும் ஒரு கணவர் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா, ஆமாம் அந்த பிஸ்னஸில் என்னத்த வரப்போகுது, ஏற்கனவே அங்கே செஞ்சு இத்தனை லட்சம் நஷ்டமாயிருச்சு, சரி வேறு வந்து ஏதாச்சும் ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இப்படி அவிசுவாசமாக எதிர்மறையாகவே பேசுவாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அதை மீறி அவர் செஞ்சாலும் அவருக்கு ஒன்றும் காரியம் வாய்க்காது. நான் அப்போவே சொல்லலையா, உனக்கு ஒன்றும் விளங்காதுன்னு நான் சொன்னேன்ல, அப்படித்தான் நடந்துருச்சு அப்படின்னு. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறப்ப கேட்டுக்கிட்டு ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணி கர்த்தருடைய கிருபையும் ஒத்தாசையும் உண்டாக வேண்டும் என்று அப்படி கேட்டு, சரி அவர் வந்து எல்லாத்தையும் யோசித்து பார்த்து நமக்கு இருக்க பொருளாதாரத்தை வைத்து நம்முடைய குடும்பத்தை நன்றாக நடத்துவதற்கு, பிள்ளைகளை நன்றாக நடத்துவதற்கு இந்த காரியத்தை செய்யலாம்னு அவர் பிரயாசப்படுறப்ப, சரி அப்படிங்க கர்த்தருடைய கிருபையினால எல்லாம் நல்லா நடக்கட்டும், நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் தைரியமாக செய்யுங்கன்னு அப்படி ஒத்தாசை பண்ணுற ஆட்களாக மனைவி இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறப்ப தான் அதுதான் வந்து பயபக்தின்னா கன மரியாதை கொடுக்கறது. அவங்க சொல்கிற வார்த்தைக்கு கன மரியாதை கொடுத்து அவங்கள நன்றாக செய்ய வைக்கிறது. செய்ய போகிறேன்னா போ, உனக்கு ஒன்றும் விளங்காது, நீ சும்மா தான் திரும்பி வருவ, ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு வீட்டில் இருக்க ஏதோ ஒரு கோபத்தில் ஆத்திரத்தில் சொல்லி விட்டுறாங்க. அவர் போய் திரும்பி வர்றப்ப நான் சொன்னது மாதிரி நடந்துருச்சா அப்படின்னு இன்னைக்கு குடும்பங்களில் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், கர்த்தருடைய பிள்ளைங்க. கர்த்தர் வந்து ஒரு நோக்கத்தோடு நம்ம குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். அப்போ அவங்களுடைய முன்னேற்றத்துக்கான காரியங்களை இருவரும் சேர்ந்து தீர்மானித்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருடைய வார்த்தையை மதித்து அதை தீர்மானித்து கரெக்டாக அப்படி செய்ய வேண்டும். சரி, அடுத்து புருஷர்களிடத்தில் வந்து சொல்கிறப்ப மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படிங்கிறார். எப்படி இயேசு சபையில் அன்பு கூர்ந்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து மீட்டு பரிசுத்தப்படுத்தி கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமான சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 2 பிலிப்பியர் 2 சொல்லப்பட்டிருக்கு, இயேசு பரலோகத்தை விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா வந்து சிலுவையின் மரணம் வரைந்தும் கீழ்ப்படிந்தவராகி நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். அதெல்லாம் வாசிக்கிறப்ப குடும்பத்தாருக்காக இல்லை கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ உயிரை கொடுத்து அப்படி செஞ்சு நல்லா செய்யணும். ஏனதானம்லாம் வந்து இன்னைக்கு செய்கிறாங்க. எப்படின்னா, சாப்பிடு, பிடிச்சா சாப்பிடு, பிடிக்காட்டி போ, என்னையால் முடியுது அவ்வளோதான் முடியும், அப்படி கிடையாது. பெஸ்ட்டாக நான் செய்வேன், என் கணவர் பிள்ளைங்கள்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால் எவ்வளவு பிரயாசப்பட்டனாலும் நான் நல்லா செய்ய போகிறேன்னு அப்படி வேலை செய்ய வேண்டும். அப்படி செய்கிறப்ப அதுதான் உண்மையான குணசாலியான ஸ்திரீ. அப்போ அதை முழு பலத்தோட அன்பு கூர்ந்து, இல்லை வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர்றாங்கன்னா முழு பலத்தோட அன்பு கூர்ந்து எல்லாத்தையும் நான் சிறப்பாக செய்ய போகிறேன்னு அப்படியே அன்பினால் வந்து செய்ய வேண்டும். அப்படி செய்கிறப்ப தான் என்ன சொல்கிறாரு, சபைக்கும் கணவன் மனைவிக்கும் ஒப்பிட்டு எபேசியர் 5வது அதிகாரத்தில் சொல்கிறார். பிதாவாகிய தேவன் குமாரன் இந்த பூமியில் அனுப்பினார் உலக ரட்சகரா. இவர் வந்து சபையின் மூலமாக அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார், பிதாவை வெளிப்படுத்துகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறார். நம்மளை பரிசுத்தப்படுத்தி பிதாவுக்கு முன்பாக மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாக கொண்டு போய் இயேசு நிறுத்த போகிறார். இந்த பூமியிலையும் சபைக்கு வார்த்தையை கொடுத்து ஆவியானவர் மூலமாக பரிசுத்தப்படுத்தி தமக்கு முன்பாக ஒரு கரைதிரை ஒன்றுமில்லாமல் ஒரு நல்ல ஒரு குணசாலியை போல நல்ல ஒரு பொதுவாக வந்து பெண்கள் கல்யாணத்துக்கு விஷயத்துக்கு போகணுன்னா இருக்கிறதுலே நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு எப்படி
அழகா ஜம்முன்னு அப்படி கூட்டிட்டு போறாங்களோ அது போல சபையை பரிசுத்தப்படுத்துறார் இயேசு. அதுக்காக தன்னுடைய உயிரையே அவர் கொடுத்தார். மரண பரியந்தம் அப்படி